ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குகல். இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எல்லாம் சின்ன வெங்காயம் தான் நான் போட்டு செய்ய போகிறேன். எல்லாமே இது சின்ன வெங்காயம் தான். வாங்க நாங்கள் வதக்கிக்கலாம். எண்ணெய் போட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து சின்னதாக நறுக்கிருக்கிறேன். இது போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். மாங்காய் தாங்க போட்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி. நல்லா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கிக்கிறேன். இது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து பொன்னிறமாக வரட்டும், பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கிச்சுங்க. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி வந்து நறுக்கிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வந்து மசஞ்சி வரட்டும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மசஞ்சி வரட்டும் தக்காளி. இது வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குறேங்க. இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மசாலா. இது கொழும்பு மிளகாய் தூள். இது வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கேளுங்க கமெண்ட்டில், நான் வந்து போடுறேன். இது வந்து இந்த இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 2 3 4 இது போட்டு கரைச்சி இது வந்து நல்லா வந்து மசஞ்சிச்சு. இது நல்லா மசஞ்சி வந்துச்சு. இந்த கொழும்பு இது வந்து புளி தண்ணி வந்து இதில் நல்லா கரைச்சி, இது வந்து நல்லா கரைச்சிட்டேன். இது வந்து அப்படியே இதில் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு கலரே பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம வீட்டு மிளகாய் தூள் கலர் பாருங்கள், பிரகாசமாக இருக்கும். இது வந்து நல்லா கொதி வரட்டுங்க. மாங்காய் போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து மாங்காய்லாம் போட்டு நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம். நாங்கள் இந்த மீன் வந்து போட்டுக்கலாம். அப்படி பாருங்க, முட்டையோடு போடுறேன் நான். செம்மையாக இருக்கும். நல்லா ஒரே மீன் இல்லாத கொஞ்சம் மீன் வந்து பொடியாகவும் நல்லா எல்லா மீனும் கலந்து மீன் கொண்டு வச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும். 2 நிமிஷம் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள் மீன். அவ்வளோதான், இது ஆஃப் பண்ணிடலாம். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு.